மே 4ஆம் தேதியில் இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு வருஷமும் இந்த காலகட்டத்தில் சூரியன் உச்சத்தில் இருந்து அக்னி கனலை அப்படியே, அதுவும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 110 112 வரைக்கும் போகக்கூடிய வெயில் இல்லைங்களா. இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய தானங்கள் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. பானகம், வெல்லம் கலந்த நீர், அதே மாதிரி நீர், சாதா தண்ணி, அதே மாதிரி மோர், இதை எல்லாத்த விட நீங்கள் கொடுக்க வேண்டியது பாதரட்சை, காலில் போட்டுக்கிறதுக்கு செருப்பு, கொடை மறந்துடாதீங்க. அதுலேயும் நிறைய பேர் இந்த கருப்பு கொடை சனீஸ்வரரை மனசில் வச்சுக்கிட்டு கொடுப்பாங்க. அப்படி இல்லை, நம்ம மனசில் எதையும் நினச்சி ஏதாவது ஒரு பலன் கிடைக்குங்கிறதுக்காக நீங்கள் பண்ணக்கூடாது. ஆர்டினரி கலராக கொடை வாங்கி கொடுங்க. ரொம்ப சீப்பாகவும் எளிமையாகவும் கிடைக்கும். அந்த மாதிரி கொடை வாங்கி கொடுங்க. ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு போகிற மாதிரி கொடையெல்லாம் விற்கிது. அது ஒரு 10 கொடை வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இன்னொரு ரகசியம் சொல்லித்தரேன். வாய் இருக்கிற மனிதர்களுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, வாயில்லா ஜீவன்களுக்கு தயவு செஞ்சு உங்கள் வீட்டினுடைய தலைவாசப்படியில் தண்ணி வைங்க, மொட்டை மாடியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க. தானியம் கொடுக்கறத விட இந்த நீர் இல்லாமல் கஷ்டப்படுது. எவ்வளவு பறவைகள் வாட்டர் டேங்க்கில் தண்ணி குடிக்குது தெரியுங்களா. அந்த வாட்டர் டேங்க்கில் இருக்கிற தண்ணியினுடைய அளவு தெரியாமல் அது தண்ணி கம்மியாக இருக்குன்னு நினச்சி அது உள்ள கீழே விழுந்து அந்த தொட்டிலேயே இறந்து போகிற நம்ம பரிதாபத்தை எல்லார் வீட்லேயும் பார்த்துருக்கோம். காகங்கள், புறாக்கள், இது எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த தண்ணீருக்காக ஏங்கி சுற்றி வருது. அதே மாதிரி அந்த பைப்பில் இருந்து வர்ற தண்ணியில் சொட்டாக ஊற்றுற தண்ணிக்காக அது வாயை வச்சு உறிஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லையா. ஆகவே தயவு செஞ்சு எதிர்வரும் அக்னி நட்சத்திரத்தில் தண்ணீர் வைங்க, உங்கள் வீட்டு தலைவாசப்படியில் வைங்க, மேலே வைங்க. அதே மாதிரி மனிதர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பானையில் தண்ணி வச்சு உங்கள் வீட்டு வாசப்படியில் நல்ல தண்ணி குழாயில் பிடிச்சி கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு குழாயில் பிடிச்சி தரணும். நீங்கள் என்ன தண்ணி சாப்பிடுவீங்க அந்த தண்ணி கொடுங்க. அதே மாதிரி ஒரு கேன் போனால் போதும், அந்த கேன் தண்ணியை வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு கேன் கொடுங்க சார், போதும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் 25 ரூபா செலவு பண்ணுங்கள், போதும். அப்படி இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு கேனாவது கொடுங்க. ஒரு வீட்டில் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வீடு இருக்குது. தண்ணீர் முதல்ல தாகம் போகும். இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுங்க, மனிதர்களுக்கு கொடுங்க. தண்ணீர் மாதிரி மிகப்பெரிய தானம் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. பாதரட்சை, குடைகள், அதே மாதிரி வஸ்திரங்கள், இதையெல்லாம் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.